بسم الله الرحمن الرحيم. அதாவது கணவன் மனைவி வீடியோ கால் பார்த்து பேசலாம் அப்படின்றது கேள்வி. இன்றைக்கு வந்துள்ள அதாவது பிரச்சனைகள்ல உண்டுதான். எல்லோருமே ஐடி அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமா இது சம்பந்தமான பெரிய அறிவோடு இல்லை. சர்வசாதாரணமாக எங்களது என்னென்ன விஷயங்கள் இந்த மொபைல் போன்கள் மூலம் இணைய உலகத்துக்கு போகுது என்று தெரியாது. இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா அந்த ஸ்கைப் கால் மூலம் நம்ம பேசுற நேரத்தில் ஏதாவது நடக்கலாம் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆனா இந்த மொபைல் போனே போதும் நமது எல்லா சீக்ரெட்டும் நம்மளுக்கு தெரியாமலே ஏறுவதற்கு. ஏன்னா இன்றைக்கு எதை எடுத்தாலும் ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணித்தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர் மூலம் தான் எல்லாம் இயங்குது. அப்ப நீங்க ஒரு மொபைல் போன் எடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க அதுக்கு ஒரு ஜிமெயில் போட ஆண்ட்ராய்டு இருக்கிறனால அதுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லாம உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, உள்ள நுழைய முடியாது. நீங்க ஜிமெயில் அக்கௌண்ட் எடுக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கு அடுத்தது என்ன, உங்களுடைய போனுடைய போட்டோஸ் அது இது எல்லாமே என்ன செஞ்சிடும், லோட் ஆகிடும். சர்வசாதாரண நிறைய சகோதரர்களுக்கு அதை எடுத்தும் காட்டிக்கிறேன். இந்த போன்ல எனக்கு அதாவது வாட்ஸ்அப் யூஸ் பண்றத தவிர வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அழிச்சிட்டேன்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ போட்டோஸ் எல்லாம் என்ன செய்யுது, வெளியே வருது. எத்தனையோ போட்டோஸ் எல்லாம் வெளியே வருது. ஒரு சகோதரர் நாட்டுக்கு கொஞ்சம் இதை அனுப்புறாரு, நாட்டுக்கு ஒரு விஷயத்தை அனுப்பிட்டு அதை என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு தெரியாம அனுப்புறாரு. வீட்டுக்கு தெரியக்கூடாது அப்படி என்ன செய்யறாரு, அனுப்புறாரு. அதாவது நம்ம 2000 அனுப்புறான்னு வைங்களேன், வீட்டுக்கு 500 தான் அனுப்பிக்கிறேன்னு சொல்றது. ஆனா பில்ல என்ன செஞ்சிட்டாரு, போட்டோ அடிச்சு வச்சுட்டாரு. போட்டோ தேவையான இடத்துல யூஸ் பண்ணிட்டு அழிச்சாச்சு. போட்டோ அவரை அழிச்சிட்டாரு. மொபைல் போன்ல நான் அழிச்சிட்டேன், அவர் சந்தோஷத்தோடு இருக்கிறாரு. ஆனா எடுத்தவருக்கு நான் கொடுத்தேன். ஏண்டா கூகுள் என்ன செஞ்சிருது, அந்த போட்டோஸை அப்படியே பேக்கப் பண்ணி உள்ளுக்கு வச்சிருது. நீங்க எப்பெல்லாம் அடிச்ச போட்டோ எல்லாம் வச்சிரு, அது தெரியாது, எதை நம்ம கிளிக் பண்றோம் எதை கிளிக் பண்ணு தெரியாது. அப்படி வச்சிரு டோட்டல் போட்டோ. வீட்டுல சர்வசாதாரணமாக அடிச்ச போட்டோக்கள் எல்லாம் என்னது, எல்லாம் நெட்ல லோட் ஆகிருக்குது. என்ன இந்த போன் உங்களோட கையில இருக்கும் வரைக்கும் அது பாதுகாப்பு. ஏன்னா வேற ஒருத்தர் அதை யூஸ் பண்ண போறது இல்ல. இன்னொருவருடைய கைக்கு மாறினால் அல்லது மோசமானவருடைய கைக்கு அது எடுபட்டுன்னு சொன்னா எல்லாமே என்ன செஞ்சிடும், அதாவது பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். சாதாரணமா அதை எடுத்துருது எல்லாத்தையும். இப்ப இது ஸ்கைப் கால் நீங்க பேசலன்னு வைங்க, சர்வசாதாரணமாக அல்லது ஸ்கைப் கால்ல வைஃபோட பேசிக்கிட்டு நிக்கிறான், ஒரு சாதாரண ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிக்கிறார் மொபைல் போன்ல, இந்த ஸ்கிரீன்ஷாட் என்ன செஞ்சிடும், லோட் ஆகிரும். இது நம்ம அது தெரியாம அல்லது எல்லாம் அழிச்சிட்ட பேர்ல ஒரு மெமரி கார்டை கொண்டு போய் எதுக்காகவே கொடுக்கணும், அல்லது மொபைல் போனை எதுக்காக கொண்டு போய் கொடுக்குறோம், கெட்டவர்கள்ட்ட கொண்டு போய் என்ன செய்யுது, அது அகப்பட்டுட்டு அல்லது உள்நோக்கம் கொண்டு வட்ட அகப்பட்டுட்டு அல்லது நல்ல வட்டத்தான் அகப்படுது, உங்களோட எதிரி முடிஞ்சது. எல்லாமே என்ன செஞ்சிடும், நம்ம பாதிக்கப்படக்கூடிய அளவில் ஆகிரும். சர்வசாதாரணமாக இருந்தா அவரோட மானத்தோட முடிஞ்சிடும். மற்றவர்களாக இருந்தால் மானம் பொருளாதாரம் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிடும், எல்லாம் சேர்ந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பான இடத்துல தான் நம்ம என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதுல ஹராம் ஹலால் சொல்றதுக்கு இல்ல. ஒரு கணவன் ஒரு மனைவியோடு சர்வசாதாரணமா என்ன செய்யலாம், பேசலாம். ஒரு கணவன் ஒரு மனைவியோடு யாரும் பார்க்கவில்லை, யாரும் அதை பார்க்க முடியாது என்று சொன்னால் அவங்க சர்வசாதாரணமாக எப்படி கணவன் மனைவியா இருப்பாங்களோ அந்த லெவலர்கள் தொடர்பாடலாம், பேசலாம், பழகலாம். அதுக்கு எந்த விதமான தடையுமே கிடையாது. ஒரு கணவன் மனைவி தனித்திருந்தால் எப்படி அவர்கள் தொடர்பாட முடியுமோ, எப்படி பேச முடியுமோ, எப்படி பழக முடியுமோ, அந்த முழு அனுமதி அவங்களுக்கு என்ன செய்யுது இருக்குது. அதுல யாரும் தலையிட முடியாது, கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்க பிரச்சனை அதுவல்ல. இங்க பிரச்சனை இது போன்ற விஷயங்கள் நடந்தால் இப்போ உதாரணமாக சர்வசாதாரணமாக இணையதளங்கள் யூஸ் பண்றவங்க ஒரு லிங்க் அது இது பாப்அப் மெனுஸ்ல வந்தா சர்வசாதாரண கிளிக் பண்ணி உள்ளுக்கு போயிடுறாங்க. தெரிஞ்சவன் சொன்னா அதை பத்தி கொஞ்சம் விளக்கத்தோட பார்ப்பான். மற்றவர்களா இப்போ உதாரணமாக இந்த மாதிரி போற நேரத்தில் இவர் ஒரு பிரபல்யமான ஆளான அறிமுகமான ஒரு புள்ளின்னு வைங்க, அவருடைய இதுக்குள்ள இது போயிட்டுன்னு சொன்னால் அறியப்பட்டவராக இருந்தால் இந்த இலக்கு வச்சு தேடக்கூடியவங்களுக்கு இது கிடைச்சதுன்னு வைங்க, வாழ்க்கை என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். சர்வசாதாரணமான மக்கள் சுற்றி அது எதுக்கும் என்ன செய்தில்லை, போவது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி இலக்கு வச்சு தேடினால் அது என்ன செஞ்சிடும், போயிடும். இதனால நிறைய பேர் இருக்கிறாங்க சமுதாயத்தில் அறியதா பெரிய இடத்துல உள்ளவங்க இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுவது கிடையாதுன்னு சொல்றவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இதே நம்மளுக்கு வானான்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படியாக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு செய்கிற நேரத்தில் மார்க்க ரீதியாக தடை இல்லாது விட்டாலும் கூட நாங்கள் இந்த லெவல்ல இது போச்சுன்னு சொன்னால் இது பாதிப்பு வரலாம் என்கின்ற லெவல்ல இருந்து அந்த இடத்தை என்ன செய்யறது, தவிர்த்துக் கொள்வது எல்லா வகையிலும் சிறந்தது. இப்போ உதாரணமா கணவன் மனைவி மொபைல் போன்ல பேசிக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு லைன்லயோ ஒரு வைபர்லயோ கால் எடுத்து பேசுறாங்க. அவங்க எவ்வளவு பேசிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணினாலும் அதை எடுத்து பிளாக்மெயில் பண்ணாலும் உங்களுக்கு அது பிரச்சனை அல்ல. மனைவியோடு பேசினது அது மனைவியோடு பேசுறது அப்படி உங்களை பிரச்சனைப்படுத்தவும் மாட்டான். அது அவருக்கு தான் என்ன செய்யும், அது கேவலமாக அமையும். எப்ப பிரச்சனையாகும், ஒரு போட்டோ ஒரு வீடியோ வார நேரத்தில் அது என்ன செய்யும், அது பிரச்சனையாக என்ன செய்யும், அமையும். அப்ப அந்த மாதிரியான இடங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம லிமிட்டோட
இது வந்து பாதிப்பல்ல அந்த லிமிட் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி போனா இதை வெளிப்படுத்தினா அவனுக்கு தான் கேவலம் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டோட வைத்துக் கொள்வதுதான் மிகவும் சிறந்தது, நல்லது. எத்தனையோ பேருடைய விஷயங்கள் இப்ப எந்த அளவுக்குண்டா ஒரு ஒரு சிசிடிவி கேமரா பூத்துறாங்களே, இதுல வீடு ஃபுல்லா கேமரா போட்டு வச்சுக்கிறாங்க. அது சம்பந்தமான நாலேஜ் இல்ல, வீடு ஃபுல்லா கேமரா போட்டு வச்சுக்கிறாங்க. இன்றைக்கும் பாருங்க, நீங்க கூகுள்ல ஒரு சாதாரணமாக வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த செக்யூர் பண்ணப்படாத, அதாவது பாஸ்வேர்ட் கொடுக்கப்படாத கேமராக்கள் சொல்லி ஒரு ஹோட்டல்ல என்னது ரூம் வழங்குது, ஒருடைய என்னது அதாவது இந்த மத்துபக் இந்த சமையலறை வழங்குது, ஒரு வீட்டுடைய என்ட்ரன்ஸ் வழங்குது. அதுக்கெல்லாம் கூகுள்ல டூல் கொடுத்து வச்சிருந்த இதை அடிச்சு தேடி, இந்த கோடை அடிச்சு தேடி, என்ன உனக்கு உலகத்துல எல்லாம் எங்கெல்லாம் கேமரா செக்யூர் பண்ணப்படல உனக்கு என்ன செய்யும் வழங்கும். சர்வசாதாரணமா வீட்டில் ஒருத்தர் கேமரா போட்டுட்டு சம்பந்தமான அறிவு இல்லாம இருந்தான்னு வைங்க, வீட்டுடைய வாழ்க்கை எங்க போகும்? ஓப்பனாக நெட்டுக்கு என்ன செய்ய போகும். இதுல நாங்க பேசாம இருந்துருவோம். ஆனா இதுக்கண்டு ஒரு சமுதாயம் வாழுது. இதுக்கண்டே ஒரு சமுதாயம் எங்க வீக் இருக்குது, இதுக்கண்டு ஒரு சமுதாயம் வாழ்ந்து அதை எடுத்து பிசினஸ் பண்றதுக்கு ஒரு சமுதாயம் என்ன செய்யுது வாழ்ந்து கொண்டிருக்குது. அவர்களுடைய கையில் இது போயிட்டுண்டா மிக மோசமான நிலை அம்புடுமா இல்லையா? அப்ப அதனால நம்ம எல்லாம் பெரிய பாதுகாப்போடு இருக்கிற நினைச்சிடக்கூடாது, சரியா? அதனால எதெல்லாம் நம்மளுக்கு லிமிட்டோ எப்படி நடந்து கொள்ளணும்னு சொன்னால், இறைவன் வெட்கப்பட தகுதியானவன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, அந்த செய்தியை தான் இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டிய நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. ரசூலுல்லாஹ் வந்து ஒரு மனிதர் கேட்கிறார், ஒரு மனிதன் நிர்வாணமாக இருக்கலாமா, தனிமையில் இருக்கிற நேரத்தில் நிர்வாணமாக இருக்கலாமா? அப்புறம் தனிமை யாரும் பார்க்கல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா தான் வெட்கப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன். அப்படின்னா என்ன, அது ஹராம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. உனக்கு தியானத்தன், அதாவது அஹ்லாக் ரீதியா எடுத்துக்கினா அது உனக்கு என்னது நல்லதில்லை என்றாங்க. அதை நம்ம எடுத்துக்கொள்றதுதான் இந்த இடத்துல நல்லது. இயன்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்னது, அதாவது அல்லாஹ் தஆலா வெட்கப்படுவதற்கு அதாவது தகுதியானவன் என்கின்ற அடிப்படையில் இந்த விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்துவதுதான் நமக்கு மிகவும் ஏற்றது. வீட்டில் குழந்தைகளை கூட அப்படித்தான் நம்ம பழக்கணும். சாதாரணமாக போட்டோ அடிக்க கூடாது, நீ சாதாரணமாக வீட்டில் என்ன செய்யக்கூடாது, கேமரா அடிச்சு தெரியக்கூடாது. அப்படி என்ற உணர்வுகளை சின்ன வயசுலேயே என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். சின்ன வயதிலிருந்து எல்லா விஷயங்களும் அந்த விஷயங்களை நம்ம பழக்கிட்டோம் என்று சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யும், அவருடைய பாரதூரங்கள் விளங்கு. சிலர் என்ன செய்யறாங்கன்னா, பிள்ளைக்கு போனை விளையாட கொடுக்கறதோட அவனுக்கு டோட்டல் சுதந்திரம் கொடுத்துருக்குது. அவன் வேண்டியது செய்யலாம், எங்கெல்லாம் போயிட்டு செஞ்சிருவான் வந்துருவான். சில நேரத்தில் அப்படியே ரெக்கார்டாகி அப்லோட் ஆகி முடிச்சிருவான். அவனுக்கு தெரியாது அது என்ன செய்யும், பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதை விரிவாக சொன்னதற்கான காரணம், இன்றைக்கு வெளிநாட்டிலே வாழக்கூடிய மக்களிடையில இந்த விஷயம் என்ன செய்து கூடுதலாக நடக்குது. அவங்க தூரமாக இருக்கிறனால, கணவன் மனைவி என்ற தேவைகளும் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கிறனால, இயன்ற அளவுக்கு அதை வயசோட வைத்துக் கொள்வது என்ன செய்யுது மிகவும் நல்லது. இதை வந்து என்ன செய்யக்கூடாது, வீடியோ காட்சிகளாக போட்டோ காட்சிகளாக வார நேரத்தில் அது வந்து ஹராம் அல்ல, மார்க்க ரீதியா ஹராம் அல்ல. ஆனால் பாதிப்பு என்ற இடத்துக்கு சில பொழுதுகள் கொண்டு போய் விடலாம் என்பதை என்ன செய்யணும், நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஆனால் பொதுவாக அல்லாஹு ஆலம் சவுதியுடைய அந்த சூழலை பொறுத்த வரைக்கும் என்னது, இந்த ஹேக் பண்ணி நுழையக்கூடிய ஒரு, அதாவது எல்லா விஷயங்களையும் தாண்டி ஒரு பெரிய இதோட நுழையக்கூடிய அமைப்பிலான சூழல் இங்க இல்லை. ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு எல்லா விஷயத்திலும் இருக்குது. இருந்தாலும் பக்கத்துல, அதாவது நம்ம சூழல் யார் நண்பர் யார் எது என்றெல்லாம் என்ன செய்ய முடியாது, தெரியாது. அந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், நம்ம கவனமாக இருக்க வேண்டும். சிலர் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க, அவங்களே ரெக்கார்ட் பண்ணி வச்சு அவர்களே போட்டோ பிடிச்சி வச்சு பார்த்து. இன்னொன்று புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து அனுமதி என்று மிருகமாக என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது. இந்த லெவலுக்கு போனோம்னு வைங்களேன், அதுக்கு பிறகு அது வந்து நம்மகிட்டயே நம்மளே, அதாவது ஒரு மனிதன் முதலாவது தன்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு மனிதன் முதலாவது தன்னை முதல் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவனால மட்டும்தான் மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ண முடியும். நீங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு வைங்களேன், உங்களை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. முதலாவது தன்னை மதிக்கணவன், நான் வந்து ஒரு ருஜூலத்துள்ளவன், ஒரு அதாவது ஒரு சரியான ஒரு போக்குள்ளவன் என்ற ஒரு மனநிலை இருக்கணும். இந்த மாதிரி தானே ரெக்கார்ட் பண்ணி தானே போட்டோ பிடிச்சி வச்சுக்கொள்ளக்கூடிய இந்த மாதிரியான மோசமான சூழல் வருமாக இருந்தால் அது உங்களோட கையாலே நீங்க அழிவை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இது மனநோய். முதலாவது இது என்ன, இது ஒரு மனநோய் என்றதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த லெவலுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. நமது பாதுகாப்பு நம்மளுக்கு முக்கியம். இதுல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவனத்தை தரணும். நமது குடும்ப ஒழுக்க வாழ்க்கையெல்லாம் சீரழிஞ்சு போவதற்கான ஒரு அடிப்படை காரணமாக இது அமைந்து விடலாம். மார்க்க ரீதியான தடை எதுவுமே என்னது இதுல இல்லை.